20ஆம் நூற்றாண்டின் ஈடில்லா ஆளுமை மகாகவி பாரதியார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கவிஞரும் விடுதலை போராட்ட வீரருமான மகாகவி பாரதியாரின் பணிகளை கால வரிசையின்படி தொகுத்து கால வரிசையில் பாரதி படைப்புகள் என்ற புத்தகத்தை எழுத்தாளர் ஸ்ரீனி விஸ்வநாதன் எழுதியுள்ளார். பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், மகாகவி பாரதியார் போன்ற ஆளுமை மிக்க ஒருவரை நூற்றாண்டில் ஒருமுறைதான் பார்க்க முடியும் எனவும் பாரதியாரின் எண்ணங்கள் இன்னும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்றும் புகழாரம் சூட்டினார். பாரதியார் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர் என பிரதமர் மோடி தெரிவித்தார். महाकवि भारतीयार ने कहा था, ऐन्द्र त्रणियम इंद सुंदतिर दागम ऐन्द्र मड़ियुम एंगल अड़ी मेइन मोगम. यानी आजादी की ये प्यास कब बुझेगी, गुलामी से हमारा ये मोह कब खत्म होगा. यानी उस समय एक वर्ग था जिनको गुलामी का भी मोह था, उनको डांटते थे. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்குவதற்கு தடை இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விதிமீறலில் ஈடுபடக்கூடாது என்று விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பைக் டாக்ஸி ரேபிடோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பமான சூழல் இருக்கு. ஒன்றிய அரசு அதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவிற்கு ஏற்கனவே வரவில்லை. ஒரு பக்கம் பைக்குகளை வாடகைக்கு விடலாம் என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசு நடைமுறை கொண்டு வந்து விட்டது. கார்களை தானே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அவரே ஓட்டிட்டு போகலாம், பைக்கு அதே மாதிரி எடுத்துட்டு ஓட்டு போகலாங்கலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பைக்குகளை இயக்குவதற்கான நடைமுறையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றிய அரசினுடைய நிலையை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். பைக் டாக்ஸி ஓட்டலாமா, பொதுமக்கள் அதை பயன்படுத்தலாமா, அதே மாதிரி போர்ட்டர் மாதிரி இப்போ நிறைய சரக்குகள் கூட அதை ஏற்றி இறக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் தடை இருக்கா, அது தடை இல்லாமல் பார்க்குறாங்க? இப்போதைக்கு இயங்குகின்ற ஊர்திகள் இயங்கலாம். விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமானது. இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், அந்த வாகனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம். ஏன்னா ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை பொதுக் கொடுக்கப்பட்டது. இப்போ இன்சூரன்ஸ் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் எல்லா பைக்குக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கமர்ஷியலாக ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியாக செக் பண்ணுவாங்க. ஆமாம், கம்பல்சரியாக இருந்தால் தானே முடியும். நீங்கள் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு அதில் கவரேஜ் இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்போ தொடர்ச்சியாக இந்த விதிமீறல்களோடு அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை பாயும்? முதற்கட்டமாக அபராதமா அல்லது அவங்களுக்கு அந்த ரத்து செய்யும் பண்ணவுமா உரிமம்? இல்லை, ரத்து செய்யறதுலாம் அடுத்தடுத்த கட்டம் தான் இருக்கும். முதற்கட்டம் அவர்களுக்கான வார்னிங், அபராதம், இது போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இருக்கும். பைக் டாக்ஸி அறிமுகமான பிறகு தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் இப்போ 25 ரூபா கிலோமீட்டருக்கு போட்டுட்டு நம்மளுக்கு 11 ரூபா தான் தராங்க. அதே பைக் காரனுக்கும் 12 ரூபா தராங்க. இது ஆட்டோவுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 9,000 ரூபா 8,000 ரூபா ஒரு இதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம். இதோட மைலேஜ் என்ன? இது 120 ரூபா 100 ரூபா போகுது. 20 தான் கொடுக்கும் மைலேஜ். பார்த்தீங்கன்னா 100 ரூபா பெட்ரோல் போட்டு வெறும் 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். பைக் 60 கிலோமீட்டர் கொடுக்கும். டீ போர்டு வண்டிக்கு பர்மிஷன் எடுத்துட்டு அது ஓட்டினா பரவாயில்ல. அது ஒயிட் போர்டு வண்டி வெறும் ஓன் யூஸ் வண்டிக்கு மட்டும் அது இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கு ஏற்ற போல பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அந்த மீட்டர் சார்ஜை ஏற்றி எங்களுக்கு அரசாங்கம் வழிவகுத்து தரணும். என்ன கேட்டால் பைக் டாக்ஸி ரேபிட்டாக வந்த பின்ன ரொம்ப மொத்தமாக தொழிலே முடங்கிடுச்சு.
இப்போ நல்லா கேட்டுங்க, இப்போ நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணா போதுமா, வருஷத்துக்கு 30,000 50,000 செலவு பண்ண பண்ணிருக்காங்க. எஃப்சி டைம் ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க எஃப்சி பண்றோம், 30-50 ஆட்டோமொபைல் செலவு மட்டும் ஆகுதுங்க. இப்ப பைக் டாக்ஸில வந்து சுத்தமா தொழிலே இல்ல.